குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷில் நம்ம இன்றைக்கி ஜென்ரல் டாபிக்னா என்ன வேணா இருக்கலாம். கிராமர், லெட்டர் ரைட்டிங், ரீடிங் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி ரைட்டிங் எடுத்திருக்கோம். ரைட்டிங்கில் என்ன அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் போயிருக்கோம். லெட்டர் ரைட்டிங்கில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மல் ரைட்டிங், இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் ரைட்டிங். ஃபார்மல் ரைட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்ஃபார்மல் ரைட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மல் ரைட்டிங் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்க்கு, ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு காலேஜுக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மல் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்ம ஃபேமிலிக்கு, சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷ் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறோம் அதுக்கு வர சொல்கிற மாதிரி, இதுக்கெல்லாம் வந்து இன்ஃபார்மல் யூஸ் பண்ணுறோம். சரி, இங்கே ஒரு பர்த்டே ப்ரெசன்ட் இருக்குது. எங்கேருந்து வருது? நம்பர் 4 காந்தி ஸ்ட்ரீட், ராசிபுரத்தில் இருந்து. என்னைக்கு வருது? 4th ஜூன் 2020 வருது. சரிங்களா? எங்கேருந்து அனுப்புகிறாங்க? நம்பர் 4 காந்தி ஸ்ட்ரீட், ராசிபுரம். Now 04 June 2020. My dear William. வில்லியமுக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு. It is your birthday on Saturday, so many happy returns of the day. உனக்கு சாட்டர்டே பர்த்டே வருது இல்லையா, அதனால் நான் வந்து உனக்கு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I am sending your camera to celebrate the event. As I know you are keen on photography and hope you will find it useful. எனக்கு நான் வந்து என்னை விஷ் பண்ணது இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு கேமராவும் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ அந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஃபோட்டோகிராஃபியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த கேமரா வந்து உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இதை உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, வித் ஆல் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சரிங்களா? விஷ் பண்ணிவிட்டு கீழே யார் அப்படின்னா, அந்த லெட்டரை எழுதினவரோட பேர் வந்து கீழே ஜான். லெட்ரு யாருக்கு எழுதுறாரு, அவரோட பேர் மை டியர் வில்லியம். ஜான் அப்படிங்கிறது லெட்ரு எழுதுனது யாருக்கு எழுதுறாங்க? வில்லியம்க்கு எழுதுறாங்க. இது ஜானோட அட்ரஸ். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த லெட்ரு பார்க்கலாம். இப்போ ஜான் வாங்கிட்டார் இல்லையா, சரி, ஜான்கிட்ட இருந்து வில்லியம்கிட்ட போச்சு. சரி, வில்லியம் இப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதே இன்ஃபார்மலில். இவர் எங்கே இருக்காரு? 31 பெரியார் ஸ்ட்ரீட், நாமக்கல், 13 ஜூன் 2020. சரிங்களா? பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் 13 ஜூனில் இவர் எழுதியிருக்கார். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இது வந்து வில்லியமோட அட்ரஸ். எங்கே இருக்கார்? 31 பெரியார் ஸ்ட்ரீட், நாமக்கல்லில் இருக்கார். ஜான் எங்கே இருந்தார்? ராசிபுரத்தில் இருந்தார். வில்லியம் நாமக்கல்லில் இருந்தார். ஓகேங்களா? இப்போது இவர் என்னைக்கு எழுதியிருக்காரு? 13th June 2020. மை டியர் ஜான், ever so many thanks for your good wishes and your jolly present. நீ எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த ப்ரெசண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கேமரா இஸ் பியூட்டி, ஜஸ்ட் கைண்ட் ஐ ஹாவ் பீன் வாண்டிங் ஃபார் அ லாங் டைம். இந்த கேமரா வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஐ ஷால் பி ஏபிள் டு டேக் சம் ரியலி ஃபைன் பிக்சர்ஸ் வித் இட். இதை வச்சு நான் ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி நிறையா பிக்சர்ஸ் வந்து இன்னும் நிறைய எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிவிட்டு, யுவர் அஃபிஷனலி, உங்கள் பாசமிகு வில்லியம். சரிங்களா? இது இன்ஃபார்மல் லெட்டர். யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் மேலே என்னைக்கு எழுதுகிறாங்க அந்த டேட்டு, யாருக்கு எழுதுகிறாங்கிற பேர் மட்டும் இங்கே வரும். மீதி நம்ம என்ன எழுதுகிறோம் பாடி ஆஃப் த லெட்டரில் இருக்கும். அது கீழே எழுதுனவங்களோட பேர். இப்போது நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் மேலே ஃபஸ்ட் ஒரு 2 லைனில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் டேட்டு 3rd லைனில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு கீழே மை டியர் ஜான். நீங்கள் யாருக்கு எழுத போகிறீங்க? மை டியர் அம்மா, மை டியர் அப்பா அப்படின்னு எழுதிட்டு, இது கீழே இந்த கண்டென்ட் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே கடைசியாக தேங்க்யூ ஸோ மச் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுன யுவர் அஃபெக்ஷனலி வில்லியம்
அப்படின்னு தேங்க்யூ. ஓகேங்களா? சரி, இப்போ இன்ஃபார்மல் லெட்டர் பார்த்தோம். சரி, இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபார்மல் லெட்டர் 2 பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்மல் லெட்டர் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதுக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம். அது ஃபார்மலாக தான் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் இருந்து ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம ஒரு ஸ்கூல்ல இருந்து இங்கிலீஷ் டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் XXYY ஆப் கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ஸில் எழுதும்போது XXYY அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய அட்ரஸ் வரணும். ஓகேங்களா? அடுத்து டூ அட்ரஸ். நமக்கு கொஷின் பேப்பரில் என்ன டூ அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சார். சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் டீச்சர் ரிஜிஸ்டர்ட். நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னா, இங்கிலீஷ் டீச்சர் வாண்டட்ல இருந்துச்சு, அதை பார்த்தேன், அதுக்காக அப்படின்னு கொடுக்குது. ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா, யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த Hindu dated March 6, 2020. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து வந்து லெட்டர்லாம் நம்ம எழுத வேண்டியது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ saw your advertisement cited above. அதாவது ஐ wish to apply for the post of English teacher. நான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் மேலே கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்கேன், ஹிந்து பேப்பரில் இருந்து பார்த்தேன். நான் ஐ விஷ் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் டீச்சர். நான் இங்கிலீஷ் டீச்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஐ ஹாவ் ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த போஸ்ட். என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸும் குவாலிஃபிகேஷனும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஐ ஹாவ் கிவன் மை பயோடேட்டா ஃபார் யுவர் கைண்ட் ஷோர். இது கூட நமக்கு தேவையில்லை. இது கூட நம்ம பயோடேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி தேவை, இல்லை அப்படின்னா வேணும். அடுத்து தேங்கிங் யூ. எந்த ஒரு லெட்டர் எழுதினாலும் அதில் தேங்க்யூ இல்லைன்னா தேங்கிங் யூ எழுதியிருக்கணும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ரைட் சைடு கார்னரில் அங்கே என்ன பார்த்தோம், யுவர் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்து ரைட் சைடில் தான் இருக்கணும். யுவர்ஸ் ஃபேஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு இங்கே XX அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து நம்மளோட சிக்னேச்சர் போடணும், இல்லை அப்படின்னா நம்மளோட நேம் எழுதணும். நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நம்ம ஃபார்மல் லெட்டரில் X தான் போடுவோம். சரி, பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற பிளேஸ். ஓகேங்களா? அதனால் அதுவும் YY. இதெல்லாம் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபார்மல் லெட்டர்ஸில் எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம அந்த இடத்துல XY Z இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். டேட்டட், அன்றைக்கி டேட் என்னவோ அந்த டேட் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் இது எழுதணும், அட்ரஸ் ஆன் த கவர். டூ அட்ரஸில் என்ன அட்ரஸ் நம்ம எழுதியிருக்கோமோ அதை டூ அட்ரஸ்க்கு எழுதுறோம். டூ அட்ரஸில் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 4, த ஹிந்து, சென்னை 04. இதில் எப்படி தான் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 4, த ஹிந்து, சென்னை 04. இப்போ புரிஞ்சுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் இது ஒரு வந்து லெட்டர் ஆஃப் என்கொயரி டு அன் ஆக்ஷன் டு அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். லெட்டர் ஆஃப் என்கொயரி டு அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு என்கொயரி கொடுக்குறோம். நமக்கு என்கொயரினா நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்ககிட்ட நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் ஃப்ரம் X and Y. சரிங்களா? என்ன நம்மளோட அட்ரஸ் நம்ம எக்ஸாம் எழுதும்போது தேவை XY தான். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அட்ரஸ் கண்டிப்பாக போடணும். நீங்கள் எங்கேயாவது அஃபிஷியலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் போட்டுக்கோங்க. சரி, அடுத்து டூ அட்ரஸ். யாருக்கு அனுப்புகிறோம்?
அவங்களுடைய அட்ரஸ் தெரியுதுங்களா? அந்த டைரக்டர் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ராசிபுரம். ராசிபுரத்தில் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டருக்குள்ள இருக்க டைரக்டருக்கு ஒரு போஸ்ட் பண்ணுறோம், லெட்டர் கொடுக்குறோம். சார், I have passed the BSc degree examination with electronics as the main subject. சார், நான் வந்து பிஎஸ்சி டிகிரி வந்து முடிச்சிருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் மெயின் சப்ஜெக்டாக வச்சு நான் முடிச்சிருக்கேன் சார். ஐ இன்டென்ட் டு ஹாவ் அ கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஐ வுட் and would like to know the details of the courses taught at your institution. Could you please send me a copy of your prospects? ஓகேங்களா? நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சுக்கணுன்னு இருக்கேன். அதுக்காக டீட்டெயில்ஸ் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் வந்து டீச் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய இன்ஸ்டியூஷனில் would you like to know the details of the courses taught at your institution. நான் எனக்கு வந்து உங்கள் இன்ஸ்டியூஷனில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் சொல்லித் தரீங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் could you please send me a copy of your prospects. ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களது வச்சுருப்பாங்க. அதில்